நிறைய பேர் வாழ்க்கையில சத்துருக்கள் வந்தோடனே, சத்துருக்கள் பெருகும் போது நம்மலாம் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த சத்துரு அழிந்து போக மாட்டானா? சத்துரு மாற மாட்டானா? அவனை ஆண்டவரே நீர் ஏதாவது செய்ய மாட்டீரா? எல்லாருடைய வாழ்க்கையில அதை யோசிக்கிறது உண்டு இல்லையா? ரொம்ப போராடிட்டு இருக்கிறவங்கள பார்த்து. ஆனா ஆண்டவர் சத்துருக்களை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறதே அவர்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துவதற்காகத்தான். நம்ம வாழ்க்கை நிறைய சத்துருக்கள் இருக்கிறான். குடும்பமே சத்துருக்களாய் மாறி போகுது. நீ நம்பின மனுஷன், நன்மை செய்தவர்களுக்கு சத்துருவாய் மாறுவாங்க. உண்மை, வெளியே இருந்தெல்லாம் சத்துருக்கள் வரா, நம்ம கூடவே இருக்கிறவங்களும் சத்துருக்களாய் மாறுவாங்க. யாரை நீங்க நம்பினீர்களோ அவர்கள் சத்துருக்களாய் மாறுவார்கள். அப்ப நீங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் அந்த நேரம் அமைதியா இருக்கிறார்னா நிச்சயமாய் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே பாடின பாடலின்படி, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினி. ஒரு அறிக்கை விசுவாசத்தோட பாடுவோமா?